This video sponsored by BuyMode mobile app. இன்றைக்கான வீடியோவில் 9th புக்கிலேருந்து 6வது இயலில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. 6வது இயலில் சிற்பக்கலையை பற்றின இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்க போகலாம். கல்லும் உலகமும் என்னும் தொடங்கும் பாடலில் திவாகரன் நிகண்டு குறிப்பிடுகிறார். மணிமேகலை இதற்கான குறிப்புகள்லாம் காணப்படுகிறது. தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், முழு வடிவ உருவங்கள் என 4 நிலைகளில் உலோகத்தினாலும் கல்லினாலும் சிற்பங்கள் அமைக்கப்படுகின்றன. பஞ்ச பாண்டவர் ரதங்களில் அழகிய சிற்பங்கள் மாமல்லபுரத்தில் காணப்படுகிறது. மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை போன்ற இடங்களில் கால சிறப்புகள் சிறந்த கலைநுட்பங்கள் காணப்படுகிறது. பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட குகை கோவில்களில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளன. அவற்றை திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றங்குடி, திருப்பரங்குன்றம் முதலிய இடங்களில் கோவிலில் காணப்படுகிறது. சோழர் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம், 2ஆம் ராசராசன் எழுப்பிய தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில், 3ஆம் குலோத்துங்க சோழன் அமைத்த திரிபுவன வீரேஸ்வரம் கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள். பாக்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்துங்க. அதில் சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சிற்ப செந்நூல் என்ற நூலை வெளியிட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் 1000 மண்டப தூண்களில் கண்ணப்பர், குறவன், குறத்தி போன்ற சிற்பங்கள் உள்ளன. சான்றாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அண்மையில் உள்ள திருநாதர்குன்று என்னும் இடத்தில் ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கர் உருவங்கள் படைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. அதேபோல மதுரைக்கு அண்மையில் சமணர்களில் படுக்கைகள் செதுக்கப்பட்ட இடங்களில் மலைப்பாறைகளிலும் சமண சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. தனி சிறப்பு வாய்ந்த தமிழ்நாட்டில் உள்ள சிற்பக்கலையில் யோகக்கலை, நாட்டியக்கலை சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளது. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நீங்களும் தெரிஞ்சுங்க. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இயல் 7க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். நன்றி.